அன்புள்ளம் கொண்ட விஆர்ஷோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பங்குனி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல சூரிய பகவானானவர் பங்குனி மாசத்துல மீன ராசியில இருப்பார். மீன ராசியிலே ஏற்கனவே சனி பகவான் இருக்கார். சுக்கிர பகவானும் அங்கே இருக்கிறார். பங்குனி மாதம் 11ஆம் தேதிக்கு பின் சுக்கிர பகவானானவர் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று மிதன ராசியில சஞ்சரிக்கிறார். கேது பகவான் சிம்ம ராசியில இருக்கார். அதே மாதிரி செவ்வாய் பகவானானவர் கும்பராசியிலையும், ராகு பகவானானவர் அதே கும்பராசியிலையும், புதன் பகவானும் அதே கும்பராசியிலையும் இருக்கார். இதுல இந்த செவ்வாய் பகவான் மட்டும் பங்குனி மாதம் 19ஆம் தேதிக்கு பின் பயிற்சி ஆகிறார். எங்கன்னா மீனத்துக்கு, அதாவது சூரியன், சனி, செவ்வாய் இந்த இணைவு இருக்கும் அந்த நேரத்துல. அதே மாதிரி புதன் பகவானால் பங்குனி 29க்கு பின். அப்ப இந்த பேச்சு இந்த புதனோட பேச்சு நம்ம பெருசா எடுத்துக்கணும் அப்படிங்கறது அவசியம் இல்லை இந்த காலகட்டத்துல அப்படிங்கறத சொல்லலாம். ஏன்னா மாச கடைசியில நடக்கிறதுனால. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும் போதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் பொதுவா அப்படின்னு கேட்டா, பொதுவா இந்த செவ்வாய் சனி சேர்க்கை சேர்றதே போர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை இன்னும் தீவிரப்படுத்தும் அப்படிங்கிறதுதான் உண்மை. அப்படிங்கும் போதுல ஏற்கனவே போர் நடந்துகிட்டு இருக்கு. இது இன்னும் பெரிய லெவல்ல பங்குனி 19க்கு பின், பங்குனி 19ங்கிறது ஏப்ரல் 4க்கு அப்புறம் இன்னும் பெருசாகும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த போர் சம்பந்தப்பட்ட ட்வீட் போடுறவங்க, மீடியால இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. வேணா அதுவே உங்களுக்கு அஃபென்ஸ் ஆகி உங்களை நேரடியா தாக்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் வந்தாலும் வரும். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. அதே மாதிரி சூரியன் சனி சேர்க்கைங்கிறது அரசியல் அமைப்புகளிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அமைப்பு. இது மட்டும் இல்லாம இப்ப உதாரணத்துக்கு இந்தியான்னு வச்சுப்போம். இந்தியா பக்கத்து நாட்டோட உதவி இல்லாம போறது, அதாவது நண்பர்களாலே கெடுதல்பாங்கல்ல. இப்ப இந்த நேரத்துல எனக்கு ஒரு ப்ராப்ளம்னா இந்த நாடு வரும், அந்த நாடு வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எந்த நாடும் வராது அப்படிங்கிற ஒரு எல்லாருமே கை விரிச்சிட்டாங்க. அதனால இவங்களும் சண்டைக்கு தயாராயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வர மாதிரி இருக்கும். அப்படிங்கிற அதாவது அரசியலுக்குள்ளே ஒரு மாற்றங்கள், அதாவது இது இவங்க உதவி பண்ணுவாங்கன்ற அமைப்பே உதவிகள் துண்டிக்கப்படும். இப்ப ஒண்ணும் இல்லை, வர்த்தகம் போய்கிட்டு இருக்கு. இப்ப ஈரான் பார்த்தோம்னா வர்த்தகம் எந்த பாதிப்பும் இல்லை, இந்தியாவுக்கு நான் தடை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே தடை பண்ணலாம் பங்குனி 19க்கு பின். ஏன்னா அந்த நேரத்துல தான் செவ்வாய் சனி சேருதுங்கிறதுனால. சோ இது மாதிரியான அமைப்புகள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். கன்னி ராசி என்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரம். அதே மாதிரி சனி பகவான் அங்கே இருக்கார். இந்த அமைப்பு பிதுர் தோஷத்தை முழுமையாக வெளிப்படுத்தும். அதாவது முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய அந்த கர்ம காரியத்தை நம்ம முறையா செய்யாம இருந்திருந்தா இந்த காலகட்டத்துல தான் அது கடுமையா பாதிக்கும். என்னன்னு சொல்ல போனா, அந்த சூரியன் சனி சேர்ந்து நேரடியா ராசியை தொடர்பு கொள்ளும் போதுதான் அந்த மாதிரி விஷயங்களே செய்யும், பாதிப்புக்கு உண்டான விஷயங்களே. ஸோ இந்த காலகட்டத்துல எதுவும் அந்த மாதிரி நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். நான் ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்கேங்க, நான் இதுவரை யாருக்கும் எந்த குறையும் வச்சதில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது. மேலதிகாரிகளிடம் தந்தையிடம் மட்டும் தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணிக்காம இருந்தா மட்டும் போதும். ஆனால் யாரு முன்னாடி தந்தைக்கு இல்லாட்டி முன்னோர்களுக்கு அந்த கர்ம காரியத்தை கரெக்டா ஒழுங்கா அந்த தர்ப்பணம் கொடுக்குறதும்பாங்க, அந்த இதை ஒழுங்கா பண்ணாம இருக்கிறவங்களா தான் இந்த மாதிரி நேரத்துல தான் கடுமையா பாதிக்கிறது. நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, வேலை போயிடும். நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பீங்க, தொழில் போயிடும். தொழில் மூமெண்ட் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்துறது எல்லாமே நடக்கும். அதே மாதிரி திடீர்னு மருத்துவ செலவு ஏற்படுறது, பாதத்துல ஏதாவது பிரச்சனை வருது. இன்னும் சொல்ல போனா ஒரு சிலர் இந்த சுகர் பேஷண்டா இந்த பாதத்துல ஏதாவது முள்ளு குத்தி அதை கட் பண்ணும் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இப்பதான் நடக்கும். ஏன்னா 12ஆம் அதிபதியோட சனி பாதத்தை வெட்டி நான் உன்னை ஊனப்படுத்தினேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிவன் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. இதுக்கு ஒரே சொல்யூஷன் அது ஒண்ணுதான். முடிஞ்ச அளவுக்கு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வருது. வேணா சூரியனும் அவர் தான், சனியும் அவர் தான், ரெண்டுக்குமே அவர் தான் மூல கடவுளே. அதனால அவரை போய் பார்க்கறது அந்த காலகட்டத்துல சிறப்பை ஒழிய வேற எந்த ஒரு தெய்வமும் எந்த ஒரு விஷயமும் உங்களை காப்பாத்தாது அப்படின்னே சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரிங்களா? மற்றபடி பெரிய லெவல்ல பாதிப்புகள் இல்லை. கடன் சார்ந்த அமைப்புகள் அதிகமா வாங்குற மாதிரி இருக்கும். குறிப்பா நீங்க ஜாமீன் போட்டு நிறைய பேருக்கு கடன் வாங்கி கொடுக்குற சூழ்நிலைகள் இந்த மாசத்துல நடக்கும். நீங்க ஜாமீன் போட்டு நிறைய பேருக்கு கடன் வாங்கி கொடுக்குறது. ஸோ அந்த கடன் ஜாமீன் எதுக்குமே முற்படாதீங்க. முற்பட்டீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான்.
முதல்ல யாருக்கும் ஜாமீன் போடுறேன் நம்பகமா இருக்கேன் அப்படிங்கிறது போய் நிக்காதீங்க. சரிங்களா? டாக்குமெண்டாலேயோ இல்லாட்டி வேற ஏதாவது பதிவு சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ புதன் வக்ரமா இருக்காருல்ல, ராகுவோட இணைஞ்சிருக்காருல்ல, அப்ப நிச்சயம் டாக்குமெண்டாலேயோ பதிவு சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ ஏதேனும் பாதிப்பு ஏற்படலாம். அதுலயும் கொஞ்சம் கவனமா இருங்க. வண்டி வாகனத்தை பொறுத்தவரையும் எந்த பாதிப்பும் இல்லை. வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல முறையில எல்லாமே முடிஞ்சு பால் காய்ச்சற சூழ்நிலைகள்லாம் வரும். அதாவது முடிவுக்கு வருது. ஏன்னா குரு வந்து நேரடியா 4ஆம் இடத்தை வக்ரம் இல்லாம தொடர்பு கொள்ளும் முதல்ல முடிவுக்கு கொண்டு வரதுக்கு உண்டான வேலைகளை கொண்டு வந்துருவாரு. முன்னாடி டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டு வாங்கியிருப்பீங்க பாத்தீங்களா? அதாவது ஹவுசிங் லோன் போட்டு வீடு கட்டினவங்களா இருந்தா இந்த நேரத்துல அந்த பணத்தை கட்ட முடியாம தடுமாறி நிற்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு போறது நல்லது. சரிங்களா? மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல உயர்ந்த நிலையை அடைவீங்க. நல்லா படிப்பீங்க, நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. பப்ளிக் பரீட்சை இருக்கிறனால நீங்க இந்த காலகட்டத்துல படிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எப்பேற்பட்ட இதுல இருந்தாலும் நல்ல மார்க் வாங்குற பசங்களா, நல்லா ஸ்கோர் பண்ற பசங்களா நீங்க மாறுவீங்க. ஏன்னா குரு முழுக்க முழுக்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காரு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனால நீங்க தைரியமா எக்ஸாம் எழுத போகலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் பெரிய லெவல்ல இல்லை. அனாவசியமான பேச்சுக்களை மட்டும் தவிர்த்துக்கணும். அதே மாதிரி அடிக்கடி இந்த சித்தர் கோயில்களுக்கு போறது, விநாயகர் கோயிலுக்கு போறது, இல்லாட்டி பற்றற்ற நிலையில இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதாவது ஆத்ம ஞானம் பெறுகிறேன், யோகா பண்றேன் அப்படி இப்படின்னு திடீர்னு ஞானோதயம் பிறக்கும். அதெல்லாம் முறையா பயன்படுத்திக்கங்க. வாய்ப்பு கிடைக்கிறவங்க அந்த மாதிரி கிளாஸ்க்கு போயிட்டு வர்றது நல்லது. சரிங்களா? ஏன்னா இந்த சூரியன் சனி சேரும் போல ரொம்ப டிப்ரெஷனாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருப்பீங்க. பய உணர்வு அதிகமா இருக்கும். அந்த பய உணர்வால நிறைய பாதிப்புகள் ஏற்படும். ஸோ அந்த பயத்தை போக்குறதுக்கு இந்த மாதிரி யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரி பண்றது சிறப்பு. சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். உத்திர நட்சத்திரக்காரர்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் சரி, அவருக்கு எதிரின்னு சொல்லக்கூடிய சனியும் சரி, 2 பேரும் சேர்ந்து ராசியை தொடர்பு கொள்றாங்க. ஸோ இந்த அமைப்பு நிச்சயம் உங்களை கடன் வாங்க வைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அது சுப நிகழ்வுகளுக்காக கூட இருக்கலாம். காரணம் என்ன, ராசிக்கு 7ல சூரியன் போய் நின்று நட்சத்திராதிபதி போய் 7ல போய் நிற்கிறது திருமண அமைப்புகளை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாம். இதே 6ல இருந்து இந்த தொடர்பு இருந்தா கடன்காரன் தான். அது எந்த மாற்றமும் இல்லை, நல்லதுக்கு செலவு பண்ண மாட்டீங்க. ஆனா 7ல வரும்போது சுப நிகழ்ச்சிகளுக்காக கடன் வாங்குதல், நகை வாங்குவதற்காக கடன் வாங்குதல், இல்ல கோல்டு லோன் வச்சு வேற ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்துதல், இந்த மாதிரி விஷயங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ஆட்டிடியூடா தான் இருக்கும், வழியா நெகட்டிவ் ஆட்டிடியூட் இருக்காது. சரிங்களா? தைரியமா இருக்கலாம். வேற்று மதத்தினரோட, வேற்று இனத்தினரோட, இல்லாட்டி உங்க ஏரியா, உங்க சர்க்கிள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த சர்க்கிளை தாண்டி ஒரு பழக்கம் புதுசா வரும். எதிர்பாலின ஈர்ப்புகளும் அதிகமாகும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டா போதும். மற்றபடி குடும்பத்துல எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா 7ஆம் இடத்துல சூரியன் சனி சேர்றது குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி பாதிப்புகளை ஏற்படுத்தும், பிரச்சனையை ஏற்படுத்தும். இது யாராலன்னா உங்க சர்க்கிளை தாண்டி ஒருத்தரோட பழக்க வழக்கம், அதாவது ஆபீஸ் ஒர்க்கு இந்த இடம் இல்லை, வீட்டு ஏரியா இல்லை, இது எல்லாம் தாண்டி ஒரு புதிய அறிமுகம் கிடைக்கும். அவங்களால பல பிரச்சனை வர்ற அமைப்புகள் ஏற்படும். அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது சிறப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எதுவும் பெரிய லெவல்ல பாதிப்பு இல்லை. பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அதே மாதிரி வண்டி வாகன விஷயத்திலையும் வண்டிக்கு சர்வீஸ் பண்ற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நடக்கிற மாதிரி உள்ள அமைப்புகள் இருக்கு. அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. அடுத்து அஸ்த நட்சத்திரக்காரர்கள். அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் எல்லாமே சிறப்பு அப்படின்னு சொல்லிடலாம் ஒரே வார்த்தையில. காரணம் என்னன்னா, சனி சூரியன் தொடர்பு வரும்போதுல உங்களுக்கு வந்து பாதிப்பு தான். ஆனா உங்க நட்சத்திரத்தை அதிபதியாவது சந்திரன் எல்லாரையுமே நியூட்ரலா தான் வச்சிருப்பாரு. அதாவது அவருக்கு யாரும் பகைவரே கிடையாது. அந்த அமைப்பின் அடிப்படையில இது உங்களுக்கு சாதகமான தன்மையை தான் குறிக்கும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அந்த மர்ம உறுப்பு சம்பந்தப்பட்ட பகுதிகளில் சிறிய சிறிய பிரச்சனைகள் ஏற்படும். அதை மட்டும் கவனமா பார்த்துக்கோங்க. பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி ஆண்களாக இருக்கும் போதிலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, வயிற்று பகுதிகள், அந்த வயிற்றுக்கு கீழேங்க, வயிற்றுக்கு கீழே தொடக்கி மேல இந்த ஏரியா ஃபுல்லாவே கவனமா பார்த்துக்கோங்க. ஏன்னா சூரியன் சனி, செவ்வாய் ராகு, புதன் ராகு எல்லாமே சேருது. இதெல்லாம் 6 7ஓட தொடர்பு கொள்றதுனால 5ஆம் இடம் தான் எந்த பாதிப்பும் இல்லையா, அப்புறம் ஏயா நீ அதையும் சேர்க்கிற அப்படின்னு கேட்கலாம். 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனியோட தான் சூரியன் சேர்றாரு. அப்ப வயிற்று பகுதியிலிருந்து தொடைக்கு மேற்பகுதி வரையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பகுதிகளில் தான் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் உங்களுக்கு. அதனால இதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. இப்ப மாசமா இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் ஆப்ரேஷன் பண்ணலாம்.
இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்துல தான் ஆபரேஷன் ஆகும் அப்படிங்கிறது சொல்லலாம். சொல்லுங்க தெரியுங்களா? அதே மாதிரி திடீர்னு வயிற்று பகுதியில ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு ஆபரேஷன். குறிப்பா ராகு செவ்வாயோட தொடர்பு கொள்றதுனால 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஸ்டோன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால ஏற்படக்கூடிய பாதிப்பு. அதுவும் குறிப்பா எந்த இடத்துலன்னா கழிவுகளை வெளியேற்றும் பகுதிகளில் இருந்து ஸ்டோன் உருவாகிறது. இப்ப கிட்னி கழிவு வெளியேற்றுறது தான். அதே மாதிரி அந்த அப்பெண்டிக்ஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம் அது ஃபுல்லாவே அந்த கல்லுங்கிறது விஷயம் அது மாதிரி உள்ள அமைப்புகள் வருது. ஏன்னா ராகு தொடர்பு பெற்று செவ்வாய் இருக்கும்போது தான் இந்த உப்பால ஏற்படக்கூடிய கற்கள் வருது. இந்த அமைப்புகளை உருவாக்கும். ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு மட்டும் சொல்றதன் காரணம் என்னன்னா, உங்க நட்சத்திரத்துக்கு யாருமே பகைவரும் இல்ல, நண்பர்களும் இல்ல. அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறதுனால. சரிங்களா? அடுத்தது சித்திரை நட்சத்திரக்காரர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி செவ்வாய் ராகுவோட இணைகிறார். ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருந்தா கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. ஏன்னா இந்த இடத்துக்கு போறதுனாலே இல்லாட்டி அந்த நண்பர்கள் இருந்தாலும் அவங்கள்ட்டையும் கொஞ்சம் கவனமா இருங்க. அந்த இடத்துக்கு போறதுனாலே தேவையில்லாத பிரச்சனைகள், சண்டை, வம்பு இந்த மாதிரி நடக்கும். அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வண்டி ஓட்டாதீங்க. அதனாலேயும் பல பிரச்சனைகள் உங்களுக்கு வரதுக்கான அமைப்புகள் இருக்கு. ஏன்னா ராகு செவ்வாயோட இணைந்ததுனால அந்த ராகு தன்மையால தான் எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு உருவாகும். வேற எதுனாலையும் உருவாகாது. அது ஒன்னே போதும் அப்படிங்கிற அமைப்புல கொண்டு வந்துகிட்டு இருக்கும். சரிங்களா? தொழிலால் பல பிரச்சனைகளுக்கு உள்ளாவீர்கள். தொழிலால் வெளி மாநிலமோ வெளியூருக்கோ போயிட்டு வர அமைப்பு ஏற்படும். மேலதிகாரிகளால் வெளி மாநிலத்துக்கோ வெளியூருக்கோ போயிட்டு வர சூழ்நிலைகள் ஏற்படும். மனவேதனை ஏற்படும். மேலதிகாரிகளாலோ தந்தையாலோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. அதே மாதிரி குடும்பத்துல உங்களோட மாமியாரால பிரச்சனை ஏற்படும். உங்களோட மாமியாரால வேணா 10ஆம் அதிபதி புதனும் வக்ரம் பெற்ற ராகுவோட இணைவு இருக்கிறதுனால அவங்களால தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பிரச்சனையே குடும்ப பிரச்சனை அதாவது கணவன் மனைவி பிரச்சனை வருதுனாவே அது மாமியாரால தான் இருக்கும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. ஸோ இந்த காலகட்டத்துல இதை பத்தி பெருசா பேச வேண்டாம். இல்லாட்டி அவங்க வண்டியில போறேன் அதாவது உங்க லைஃப் பார்ட்னர் வண்டியில போறேன் பஸ்ல போறேன் அப்படிங்கிற பேர்ல ஏதாவது ஒரு இடத்துல விழுந்து எந்திரிச்சிட்டு வருவாங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. அதாவது அவங்களுக்கு 4ஆம் பாவத்தால உங்களுக்கு குடும்ப பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் சிறிது பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதை மட்டும் கொஞ்சம் சரியா பண்ணிக்கிட்டாவே போதுமானது. மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதுவுமே கொஞ்சம் ஹை ரிஸ்கியா இருக்கு. இது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய குழந்தையாக இருக்கலாம் அப்படின்னு டாக்டர்கள் பயமுறுத்தலாம். அதை பத்திலாம் யோசிக்க வேண்டாம். நீண்ட நாட்களா நம்ம இதுக்கு வெயிட் பண்றோம்னா அது கிடைக்கும் போதுல சரியா பயன்படுத்திக்கிறது நல்லது. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.